என் மாடு பெரிய தம்பி எனக்கு எதுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்? என் மேல தெரிய மாட்டே இருக்கு. எங்க ஐயா கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றியா? அப்போ என்ன மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஜெயிக்கிற 10 பைசா. தம்பி நீ தோக்குற. ஏன்டா துணி வாங்கி கொடுத்து தோத்து போயிட்டேன். ஆட்டத்திலேயே ஜெயிக்கிறேன். ஏன் அளவு கொட்டுறீங்க? அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கான்? எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்கா பார்த்து கட்டிக்கலாம் பாக்குறானோ? எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்னை எவ்வளாலையும் அடிச்சுக்க முடியாது. பெரிய தம்பி நீ என்ன தானே கட்டிக்க போற? கோழி கழுத முண்டை என்ற மாமா என்னத்தான் கட்டிக்கும். மாமா எங்கடி அத்தனை பேர் கல்யாணம் பண்ண போறீங்க? சைக்கிள் ஓவர் ஆயில் கொடுத்து 2 நாள் ஆச்சு. என்னையா பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு போக வேண்டாம். உன் சைக்கிள் இரும்புல செஞ்சதா மரத்துல செஞ்சதா? ஏன் எத்தனை எண்ணெய் ஊத்தினாலும் உறிஞ்சிட்டே இருக்குதியா? ஊர்னா தான் ஓவர் ஆயில் செய்ய முடியும். ஏண்டா அத்த மக வர்ற அதை பண்ணணும் இதை பண்ணணும் 2000 கடை வாங்கினீங்க. திருப்பி தரணும் உணர்த்தி வேணா? மொத்தத்துக்கு வேற எடுத்துக்கிறியா? அண்ணே
நமக்குள்ள 1000 இருக்கும், இதெல்லாம் போய் நடு ரோட்ல வச்சுக்கிட்டு. 1000மா? 2000 ரூபா அது. குடு. அண்ணே சத்தம் போடாதீங்க, மாதம் போகுது. சத்தம் போட்டாலே கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் மெதுவா கேட்டா கொடுக்க போறீங்க. படுத்துறா. என்னையா அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள உன் பணத்தை நான் திருப்பி கொடுக்கல, என் கழுத்துல துண்டை போட்டு கேளியா? இப்பே போட்டோண்டா, ஆனா துண்டை எடுத்து வரல. ஆயா என்ன வாங்குறானுங்க, கேட்டா அடிக்க வரானுங்க. என்ன சிரிப்பு? நீங்க எல்லாம் கடனே வாங்குறது இல்லையா? குடியா சைக்கிள. இருங்க வரேன். சுட்டுடுச்சா? எவ்வளவு பிரமாதமா இருக்கிறீங்க. யார் கத்து கொடுத்தாங்க? நீங்க இதெல்லாம் பள்ளிக்கூடம் வச்சா கத்து கொடுப்பாங்க. கண்ணு பார்த்தா கை செய்ய வேண்டியதானே. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் கைண்ட்னஸ். என்ன என்ன சொன்னீங்க? நன்றின்னு சொன்னேன். இதுக்கெல்லாம் எதுக்குங்க நன்றி? ஐயோ, என்ன அப்படி எடுத்துட்டு போறீங்க? தொடத்தை எடுத்து வச்சுட்டு போங்க. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, கத்துக்கிட்டு பின்னிடுறேன். பின்னிட்டீங்க. ஏமா லேட்டு? அது ஒண்ணும் இல்லைண்ணா, அந்த பொண்ணு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணிட்டு இருந்தேன், அதான் நேரம் ஆயிடுச்சு. எந்த பொண்ணுமா? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். அந்த பொண்ணுதான். பாவம், எவ்வளவு வசதியா வாழ்ந்த பொண்ணு. நீங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்தா பரிதாபமா இருக்கு. என்ன சிரிக்கிறீங்க? அந்த பொண்ணை பார்த்து நீ பரிதாபப்படுறியாமா? நல்லா இருக்கு. ஏண்டி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே, கொட்டாயில புது படம் போட்டுக்கிறானா? அந்த நாசமா போனாய் பாலை படத்தையே தான் போட்டு வச்சிருக்கிறா. ஏமா பண்ணிட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே? ஆமா. போலாமே. கவிதா எப்படி போயிடலாமே? இந்த பக்கம் தானே நம்ம வீட்டுக்கு போனோம். இதுதான் ஷார்ட் கட். உங்க ஊர்ல இருக்கிறதே 3 வீதி, அதுல என்ன ஷார்ட் கட்? வெள்ளிக்கிழமை ஆனாலே எனக்கு விடக்கும். வா இப்படி போயிடலாம் வா. என்ன மாமா அவசரம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. வா இப்படி போலாமே. மாமா ஏன் இப்படி அவங்களை கண்டு பயப்படுறீங்க? பயமாவது ஏதோ வயசுல மூத்தவங்கிறதுக்காக ஒரு மரியாதை தான். பிச்சிட மாட்டோம் பிச்சு. அத்த மக வரான் 2000 கடை வாங்கினல, மாசம் 2 ஆச்சு இல்ல, பணமேங்கடா, வட்டியும் வரல, சொத்தத்தானே திங்கிறீங்க. ஏண்டா ஏதாவது சூடு சொன்ன இருக்கா உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை தரத பெருசா வீரம் மட்டும் பேசுன, என்னடா முழிக்கிற? எடா பணத்தை இப்படி வீதியில் நிக்க வச்சு உங்க மான மரியாதை கெடுத்தா தானே பணத்தை கொடுப்பீங்க. முறைக்காத எடா பணத்தை. என்னடா முழிக்கிற? எடா பணத்தை. வெள்ளிக்கிழமை தரலன்னா துண்டை போட்டு வசூல் பண்ணி நீ தாண்டா சொன்ன, அப்புறம் என்ன ஆளா ஒதுக்குறியா? ஏன்டா அவனை அடிச்ச? எனக்கு என்ன தெரியும்? சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன், உன் கழுத்துல துண்டு போட்டா புடிச்சு அடிச்சிட்டேன். ஆமா, ஏன்டா துண்டை போட்டா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலனா துண்ட போடாம மாலையா போடுவான். ஓ, இவங்கிட்ட கடன் வாங்கிருக்கோம்ல, மறந்தே போச்சு. ஆமா, இது கவிதாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே நாரிட்டு இருந்துச்சு, நீ வந்து ரொம்ப நார அடிச்சிட்ட. இருந்தாலும் உன் கை ரொம்ப நீளம்டா. யா,
அத்தமக வரான் 2000 கடன் வாங்கினல, மாசம் 2 ஆச்சு இல்ல, பணமேங்கடா, வட்டியும் வரல, சொத்தத்தானே திங்கிறீங்க. எனக்காக உங்க படுற கஷ்டத்தை என்னால சகிச்சுக்க முடியல. நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. தயவு செஞ்சு நீங்க ஏதாவது எனக்கு வேலை கொடுங்க. இது மத்தவங்களுக்கு வேலை கொடுக்குற தொழில் இல்லம்மா. அன்னாடு எங்க வீட்டு அடுப்புறையணும்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து பாடுபட்டு தான் ஆகணும். இதுல மத்தவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? அண்ணா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இடத்துல சொல்லி இவங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. திருப்பூர் பணியன் கம்பெனில எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ண. உன்னை ஒரு கூலிக்காரியா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்ம கல்யாணம் நின்று போனது காரணமே என்னோட அப்பா தான். அவர் வார்த்தை அன்னைக்கு என்னால மீற முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ப்ளீஸ். உங்களுக்கு மனைவி ஆகிற தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இப்ப உங்களை மன்னிக்கிற தகுதி மட்டும் எனக்கு எப்படி இருக்கும்? என்ன குத்தி காட்டாத கவிதா, பழசெல்லாம் மறந்துரு. ஓ, மறந்துட்டேனே. இப்ப நீங்க எனக்கு முதலாளி, நான் தொழிலாளி. இதை தவிர எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. பெரிய தம்பி, உன்னை முதலாளி கூப்பிட்டாரு. வணக்கம் சார். கூப்பிட்டீங்களா சார்? வாங்க பெரிய தம்பி, உங்க கூட கொஞ்சம் பேசணும். என் ஃபேக்டரியில பேக்கிங் செக்ஷன்ல உங்க மாமா பொண்ணு கவிதா ஒர்க் பண்றத பார்த்தேன். அன்னைக்கு எங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் தாலி கட்டாம இருந்தப்போ உங்களுக்கு கூட என் மேல கோபமா இருந்திருக்கும். Am I correct? இந்த சொத்து பூராவும் எங்க அப்பாவு. நீங்களாவது சம்பளம் வாங்குற ஒரு கூலிக்காரர், பட் நான் சம்பளமே வாங்காத ஒரு மேனேஜிங் டைரக்டர். நாளைக்கே எங்க அப்பா என்ன பார்த்து வெளியே போடா நான் ஏன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ், ஸ்டேட்ஸ், MBA. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை தூக்கி எறிஞ்சிட்டு டாஜ்லயும் சோலாலையும் அடையார் பார்க்லயும் டின்னர் சாப்பிட்டு இருந்த ஒரு பொண்ணு 5 ரூபா கூலிக்காக லைன்ல என் ஃபேக்டரியில் நிக்கிறார். அந்த அளவுக்கு அவ ஸ்டேட்டஸ்ல இறங்கிட்டப்போ நான் என்னோட அமெரிக்கன் ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் இறங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். புரியல, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். என்னால வாழ்க்கை இருந்த ஒரு பொண்ணுக்கு நானே வாழ்க்கை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அப்பனை பகைச்சிட்டு கல்யாணம் பண்ணி நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? கல்யாணமா? ஒரு பாட்டில் பீருக்காக ஒரு பாரையே விலைக்கு வாங்குற அளவுக்கு நான் ஸ்டூபிட் இல்ல. I am from United States of America. வந்து போயிட்டு சொல்லுங்க, வசதியா வச்சுக்கிறேன். எனக்கு முதலாளி, அப்படின்னா கவிதா பொண்டாட்டியா வேண்டாம், வேணும்னா வெப்பாட்டியா வச்சுக்கிறேன்னு உங்க அமெரிக்கன் ஸ்டைல்ல சொல்றீங்க இல்ல? ஒருவேளை சோத்துக்காக உடம்ப வைக்கிற ஜாதிகளா நாங்க? ஏன்னா நாங்க பஞ்சாயத்து யூனியன் பாப்பனாக்க பாருங்க. தலையில கொம்பா முடிச்சுக்கிட்டு என்னடா உனக்கு? ஏன்டா முதலாளி அடிக்கிற? நான் யாரையாவது அடிச்சால் நியாயம் இருக்குமா இருக்காரா? இருக்கும். ஏமா நம்பிக்கை எனக்காக ஆடுறா? அவ